தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் வேலூர் பேரூராட்சியில் 21 மணி நேரத்திற்கு மேலாக மாமன்ற கூட்டரங்கில் படுத்து உறங்கி கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வேலூர் பேரூராட்சியில் மாமன்ற கூட்டத்தில் தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றாததை கண்டித்து கவுன்சிலர்கள் தொடர்ந்து 21 மணி நேரமாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். 21 மணி நேரமாக நாமக்கல் மாவட்டம் வேலூர் பேரூராட்சியில் கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாமன்ற கூட்ட அரங்கில் படுத்து உறங்கி கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செயல் அலுவலர் சோமசுந்தரத்தை கண்டித்து 10 கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்ட அரங்கில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததை எதிர்த்தும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் கவுன்சிலர்கள் தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகள் தான் நேரலையில் பார்க்கின்றோம். தொடர்ந்து 21 மணி நேரமாக கூட்ட அரங்கிலேயே படுத்து உறங்கி கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரதாப் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரதாப், அங்கு என்ன நடக்கிறது? விரிவான தகவல்கள். பவித்ரா, நாமக்கல் மாவட்டம் வேலூர் பேரூராட்சியில் மாமன்ற கூட்டத்தில் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாததை கண்டித்து 5 பெண் கவுன்சிலர்கள் 5 ஆண் கவுன்சிலர்கள் சுமார் 24 மணி நேரத்துக்கு மேலாக மாமன்ற கூட்டரங்கில் படுத்து உறங்கி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வேலூர் பேரூராட்சியில் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் வேலூர் பேரூராட்சியில் நேற்று நடந்த மாமன்ற கூட்டத்தில் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத செயல் அலுவலர் சோமசுந்தரத்தை கண்டித்து 5 பெண்கள் 5 ஆண்கள் கவுன்சிலர்கள் சுமார் 24 மணி நேரத்துக்கு மேலாக மாமன்ற கூட்டத்தில் படுத்து உறங்கி தற்போது வரை உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை இரவு முதல் காலை 6 மணி முதல் செயல் அலுவலர் அல்லது சம்பந்தப்பட்ட மாவட்ட உயர் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வந்து ஈடுபடவில்லை. ஆகையால் கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி பிரதாப்.